ஹலோ buddies. இந்த காணொளியில் வந்து எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லோரும் சொல்கிற மாதிரி, அதாவது அது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து வாய் விட்டு அழுதுருங்க. நல்லா எவ்வளோ தூரம் அழுக முடியுமோ அழுதுருங்க. சரிங்களா? ஸோ வந்து அடுத்து வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? அது வந்து என்னென்னா, செடி வளர்க்குறது, பூச்செடி வளர்க்குறது, ஒரு மரம் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா, இயற்கையாக வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜனும் நல்லா வந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கவும் அது உதவும். சரிங்களா? அதனால் வந்து எல்லாருமே வந்து மரம் செடி கொடியெல்லாம் வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா வந்து பந்தல் போட்டிருப்பாங்க. புடலங்காய், புடலங்காய், பாகற்காய் எல்லாத்துக்குமே வந்து பந்தல் போட்டிருப்பாங்க. சரிங்களா? புடலங்காய், பாகற்காய் எல்லாத்துக்கும் வந்து பந்தல் போட்டிருப்பாங்க. நம்ம தான் வந்து வர அதை வந்து மறந்துட்டே வந்துட்டோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சு அதை வந்து பராமரிங்க. ஸோ வந்து நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு 4 வேப்பங்கன்று வந்து நட்டார். சரிங்களா? ஸோ வந்து இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஒரு மரம் செடி கொடி வளர்த்து உங்களுடைய மனசு வந்து நம்ம ஒரு செடி வளர்க்குறோம், நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அது அன்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரிங்களா? அதே மாதிரி தான் அந்த செடிக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் நம்ம வந்து தர்றோம். சரிங்களா? ஸோ வந்து அதனால் வந்து அந்த செடிக்கு தேவையான தண்ணி வளர்கிறோம். அந்த செடி உயிரோடு இருக்க நம்ம வந்து காரணமாக இருக்கிறோம். அந்த தாவரங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம். நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு உயிரை வளர்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து குழந்தைங்களை வளர்த்தா தான் உயிர்னு கிடையாது. செல்ல பிராணிகளாக இருக்கலாம், பூச்செடி, மரம், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மன அழுத்தத்தை வந்து எல்லாருக்குமே வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லை. சரிங்களா? குழந்தை வளர்க்குறது மட்டும்தான் வந்து வளர்ப்பு அப்படின்னு இல்லை. நம்ம மாரி மரம் செடி கொடி அதுவும் சொல்லலாம். ப்ளஸ் வந்து இந்த செல்ல பிராணிகளை வளர்க்குறது அதையும் சொல்லலாம். நம்ம வந்து ஒரு உயிரை வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் வந்து தெரியும். அது வந்து எவ்வளோ ஒரு இந்தவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் வந்து வளங்க. சரிங்களா? அவங்களுக்கு மன அழுத்தம் இருந்துச்சு செஞ்சு அப்படின்னா செல்ல பிராணிகள் பூனையாக இருக்கட்டும், பூனை, கோழி, இதெல்லாம் வேறு என்ன, முயல்லாம் வளர்க்குறாங்க ஒரு சிலர் வீட்டில். சரிங்களா? அப்புறம் வந்து மீன் தொட்டி, ஒரு வீட்டில் வந்து மீன் தொட்டி வச்சு வளர்க்குறாங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து நிறையா விஷயம் இருக்குது. நாய் வாங்கி வளர்க்குறாங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து நிறையா விஷயம் இருக்குது. நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சோன்னா அதில் வந்து களை எடுக்கிறதா இருக்கட்டும், அதில் வந்து அந்த சின்ன சின்ன களைகள் இருக்கும். பூச்செடி இதெல்லாம் அந்த களைகளை வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ஒரு பூச்செடி வந்து வளங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்செடி ஃபஸ்ட்டு ஒரு செடி 2 செடி இருக்கட்டும். அதுக்கு அடுத்து வந்து 3 செடி 4 செடி அப்படின்னு சொல்லி அப்படியே வீட்டு தோட்டம் மாதிரி வீட்டை சுற்றி அப்படியே வந்து வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வீட்டு தோட்டம் வந்து அமைக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து அந்த ஒரு படத்தில் கூட காட்டுவாங்க. இந்த ரோஜா கூட்டம் படத்தில் இந்த ரோஜாக்கள் ஃபுல்லாக பூத்துருந்துச்சுன்னா அது வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒரு இதெல்லாம் நம்மக்கிட்ட காட்டுவாங்கள்ல, அதை பார்க்குறப்ப நமக்கு அப்படியே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அடுத்த செகண்ட் சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை பார்க்குற அந்த இயற்கையை பார்க்குற சந்தோஷமே வேறு தான் நம்மளுக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி வந்து இயற்கையை நேசிங்க. இயற்கை வந்து உங்களையும் நேசிக்கும். நல்லா மரம் நட்டோம் அப்படின்னா மழை வரும் நல்லா. சரிங்களா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை பாதுகாத்து வச்சா தான் நாளை பின்ன நமக்கு அது உதவும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருந்தோம்னா பின்னாடி நம்மளுக்கு காய்கனி நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய தலைமுறைகளுக்கே வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத உண்மை. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது செல்ல பிராணிகள் வளங்க, இன்னொன்று வந்து செடி கொடி. சரிங்களா? பூசணி கொடி அந்த மாதிரி, சுரக்காய் செடி, பூசணிக்காய் செடி அந்த மாதிரி. சரிங்களா? அதெல்லாம் வந்து வளருங்க. அந்த பந்தல் போட்டால் எனக்கு இன்னுமே அதை நல்லா நினச்சா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து யாருமே அந்த பந்தல்லாம் போடுறது கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 4 குச்சியை நட்டு விட்ருவாங்க.
சதுரமாக வந்துட்டு ஒரு 4 குச்சி எங்கிட்ட அங்கிட்டு நட்டு விட்ருவாங்க. நட்டு விட்டு மேலே வந்து அந்த கொடி வந்து மேலே படர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வந்த மாதிரி இருக்கும். ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த பூச்செடியை பார்க்கறதா இருக்கட்டும், அந்த காய் காய்க்கிறது, அந்த அவரைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் காய்க்கிறது பார்க்கறதுக்கு நம்ம வச்சது, நம்ம வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஃபார் யங்ஸ்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.